பிடிஎஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜே ஹோப் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவர் பாத்தீங்கன்னா February 18, 1994 சவுத் கொரியால தான் பிறக்கிறாரு. இவருக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா அவரோட எலிமெண்டரி ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் குவாஞ்சி ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைம்ல தான் இவருக்கு டான்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால நியூரான்னு சொல்லப்படுற ஒரு அண்டர் கிரவுண்ட் டான்ஸ் குரூப்ல ஜாயின் பண்றாரு. அதை போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா இதெல்லாம் வேண்டாம், அவனுக்கு படிப்பு தான் முக்கியம், படிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இது பார்த்து அவங்க அம்மா இல்ல அவனுக்கு இதுவும் பண்ணட்டும் அதுவும் பண்ணட்டும் சொல்லி அவங்க தான் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஸ்டடீஸ்லயும் சரி டான்ஸ்லயும் சரி ஒரு ஃபோக்கஸ்டா இருக்காரு. அந்த மாதிரி தான் இவர் இந்த டீம் கூட சேர்ந்து ஏகப்பட்ட காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அதில் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு சிங்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து இவர் போய் சிங்கிங்கும் கற்றுக்கிறாரு. YP என்டர்டைன்மெண்ட் சொல்கிற கம்பெனி ஒரு ஆடிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் இவர் போய் அட்டன் பண்ணி பர்ஃபார்மும் பண்ணுறாரு. பர்ஃபார்ம் பண்ணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பிகெட் என்டர்டைன்மெண்ட் சொல்லப்படுற கம்பெனி வந்து ஆடிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இவரும் போய் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, செலக்டும் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இவர் சோலுக்கு ஷூட் ஆகிறாரு. அந்த டைமில் தான் அவங்க அப்பா வந்து தம்பி இதெல்லாம் வேண்டாம், நமக்கு படிப்பு தான் முக்கியம், பேசாமல் விட்டுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க அம்மா வந்து இல்லை நம்ம பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, டேலண்ட்டும் இருக்கும், அவனுக்கு பிடிச்சது பண்ணிட்டு எப்படியாச்சும் பெரிய இடத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் பிகெட் என்டர்டைன்மெண்ட்ல ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா வர்க்கல் பொசிஷன் கொடுத்தாங்க, வீக் வந்து ரேப்பர் பொசிஷன் கொடுத்தாங்க. வீக் ரேப்பர் பொசிஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கல் பொசிஷனை வீக் கொடுத்துட்டு வியோட ரேப்பர் பொசிஷனை இவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால இவர் ட்ரைனிங் பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இவர் பெர்ஃபார்மன்ஸ் லோவாக தான் இருந்தது. இதை பார்த்து பிகெட் என்டர்டைன்மெண்ட் பேசாமல் இவர் டீம்ல இருந்து தூக்கிடலாமான்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. இதை போய் அவர்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. அவரும் சரி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நானும் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், என் ஃபேமிலியும் அங்கே ரொம்ப கஷ்டப்படுது, பேசாமல் ஊருக்கு போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டால் அங்கேருந்து மீதி மெம்பர்ஸ்க்குலாம் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அப்போதான் ஆரம் வந்து இல்லை நீ இந்த டீம்ல இருந்தே ஆகணும், நீ தான் எங்களோட கடைசி ஒப்பு, நீ இல்லைன்னா நாங்களும் பாட மாட்டோம்னு பேசி சம்மதிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி பேசி பிகெட் என்டர்டைன்மெண்ட்டும் சம்மதிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2013 தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பமான டூ கூல் ஃபார் கூல்ன்ற ஆல்பமும் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இவருக்கு பர்த்டே வருது. இவருக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ற விதமா எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதில் அவங்க அப்பா தான் பேசியிருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்டா லைஃப்ல ஒரு நாள் நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு உங்க அம்மா தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம பையனுக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கு, கன்ஃபார்மாக ஒரு நாள் அவன் லைஃப்ல பெரிய ஆள் ஆயிடும் அப்படின்னு. இதை பார்த்து அவர் அங்கேயே அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எப்பவுமே லைஃப்ல நம்மளை விட ஒருத்தவங்க பயங்கரமா நம்மளை நம்புவாங்க, கன்ஃபார்மாக லைஃப்ல பெரிய ஆள் ஆயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவர் லைஃப்ல இவங்க அம்மா. அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராச்சும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.